ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்மையில் ரஷ்யாவில் வேலைக்கு சென்றவர்களை அந்நாட்டு அரசு உக்ரைன் போர்க்களத்தில் போரிட பயன்படுத்தி வந்தது. இதேபோல தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் போன்ற நாடுகளில் அதிக சம்பளத்திற்கு வேலைவாய்ப்பு இருப்பதாக மர்ம கும்பல் அறிவித்தது. இதனை நம்பி ஏராளமான இந்தியர்கள் லாவோஸ் நாட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றதுமே தங்களது பாஸ்போர்ட்டுகளை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த மர்ம கும்பல் சைபர் மோசடிகளுக்கு அடிமைகளாக பயன்படுத்துகின்றனர். அடிமைகளாக சேர்ந்தவர்களுக்கு சைபர் மோசடி குறித்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பெண்களைப் போல போலியான கணக்குகளை தொடங்கி டேட்டிங் செயலிகள் மூலமாக இந்தியர்களிடம் பணம் பறிப்பதும் கிரிப்டோ கரன்சியில் பணம் பறிப்பதும் இவர்களுக்கு வேலையாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்தால் உணவு தராமலும் ஓய்வெடுக்க நேரம் கொடுக்காமல் அடித்து சித்திரவதை செய்யப்படுகின்றனர். கடந்த மாதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் நாட்டிற்கு சென்று இப்பிரச்சனை குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேசினார். இதனைத் தொடர்ந்து லாவோஸ் கோல்டன் ட்ரையாங்கிள் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டது. இதில் சைபர் மோசடி அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த 47 இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். இதில் 16 நபர்கள் தமிழர்கள் ஆவர். மேலும் இதுவரை லாவோஸ் கோல்டன் ட்ரையாங்கிள் 61 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.